அரிசி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் 2 சின்ன வெங்காயமாக 2 பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கணும். வரமிளகா கருவேப்பிலை அது வணங்கினோடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சது போட்டு அது வணங்கினோடனே தக்காளி போடணும். தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கிக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூனு மல்லித்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூனு நல்லா வணங்கினோடனே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கினோடனே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரும் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 தேவைக்கேற்ப போட்டு நல்லா வணங்கிட்டுன்னு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு நல்லா வேகட்டு. உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மட்டன் குழம்பு மாதிரி நல்லா மணக்கும். அதுக்கோசரம் கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். வெந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஒயிட் ரைஸு எல்லாமுக்குமே நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. மீல் மேக்கர் ரெடி.